வணக்கம். இந்த வாரம் டாப் 10 மூவிஸில் நாம் பார்க்க போகிற படம் ரூ. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குடும்ப படமாக இருந்தாலும் இந்த படத்துலேயும் சண்டை காட்சிகள், த்ரில்லர்கள், காதல், சென்டிமெண்ட் எல்லாமே கலந்துருக்கு. இந்த படத்தில் அப்பா, மகன், கராத்தே பாபு மற்றும் கனின்னு முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை சபரீஷ் இயக்கியிருக்கிறாரு. மேலும் இந்த படத்துக்கு புதுமுக தயாரிப்பாளர்களாக செந்தில் மற்றும் ஜெகத் இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் 1000 கோடின்னு சொல்லப்படுது. வெறும் க்ரௌட் ஃபண்டில் இருந்தே, அதாவது 10 ரூபாவா மட்டுமே கலெக்ட் பண்ணி 1000 கோடிக்கு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்று முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த வருஷத்துக்கான குடும்ப பட்ஜெட்டை தென்னரசு பேசும்போது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைச்சாலும் அதுவும் போர் அடிக்குது. உரியடி படத்தில் வர சண்டை காட்சிகள் மாதிரியே இந்த படத்துலையும் ஒயின் ஷாப் வாசலில் பல சண்டை காட்சிகளை வச்சுருக்குறாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிற அந்த சண்டை காட்சிகள் பார்ப்பதற்கு வியப்பாகவும் இருக்குது, திகிலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க எல்லா இடத்துலையுமே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதையெல்லாம் பார்க்கும்போதும் பார்ப்பதற்கே பயமாகவும் இருக்குது. இந்த படத்தில் பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் முழுக்க மகனுக்காகவே ஒட்டுமொத்த குடும்பமும் சிரமப்படுறது பார்ப்பதற்கு சிரிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் அப்பாவா வரக்கூடிய கதாநாயகன் வாரத்துக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே மக்களிடம் தோன்றி யூடியூப் சேனலில் கருத்துக்களை சொல்கிறதும் நமக்கு பார்ப்பதற்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் இயக்குனர் அழகாக காட்டியிருக்கிறாரு. சொத்து வரி, வருமான வரி, கல்வி கடன், அப்புறம் நகைக்கடன், இது எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் மூலிமா ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் ரூ, ருசியான ரூ.